கொரோனா வைரஸை பற்றி 2020லேருந்து இந்த 3 வருஷமா பல டிபேட்ஸ் நடந்தது. எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னு ஏகப்பட்ட கேள்விகள் ரைஸ் ஆச்சு. அதுக்கு விதவிதமான பதில்களும் வந்தது. லைக் பேட்ஸ்லேருந்து வந்தது, மார்க்கெட்லேருந்து வந்தது, லேப்லேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பல ஆங்கிள்ஸில் பேசப்பட்டது. பட் எதுவுமே ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் ஆகலை. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதுக்கான சில லிங்க்ஸ் கிடைச்சதுன்னு தான் சொன்னாங்க. பட் எதுவுமே கச்சிதமாக சொல்லப்படலை. அதே போல் இப்போ நியூ ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ், இந்த பேண்டமிக் எல்லாம் ஸ்டார்ட் ஆனது எதோட போய் லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரக்கூன் டாக்ஸ்ன்னு சொல்லப்படும் ஒரு அனிமலோட டிஎன்ஏல போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு புது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க. ரக்கூன் டாக்ஸ் லிங்க்டு டு கொரோனா வைரஸ் பேண்டமிக்கா. பேசிக்கலி இந்த ரக்கூன் டாக்ஸ்ன்றது ரக்கூனும் கிடையாது, டாகும் கிடையாது. அதாவது ரக்கூன்ன்றது ஒரு அனிமல், டாக் வந்து இன்னொரு அனிமல். இந்த ரக்கூனும் டாகும் கலந்தது தான் இந்த ரக்கூன் டாக்ஸ். ஸோ புது அனாலிசிஸ் படி சைனா ஊஹான்ல உள்ள சீ ஃபுட் மார்க்கெட்ல கலெக்ட் பண்ண ஜெனடிக் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்த ரக்கூன் டாக்ஸ்ல இருந்து தான் உலகத்துக்கே இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணம். அந்த ஊஹான் மார்க்கெட்ல விற்கப்பட்ட இந்த ரக்கூன் டாக்ஸ்ல இன்ஃபெக்ட் ஆன சில அனிமல்ஸ்ல இருந்து தான் இந்த பேண்டமிக் எல்லாம் ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இன் தி பீப்பிள்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் கலிஃபோர்னியா, யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னிக்கு சம்பந்தப்பட்டவங்க இந்த விஷயத்தை பத்தி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் டெட்ரோஸ் அதனோம் இதை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, these data do not provide a definitive answer. அதாவது ரக்கூன் டாக்ஸ்ல இருந்து தான் இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றதுக்கு இந்த டேட்டாவை வச்சு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் எந்த சின்ன டேட்டாவா இருந்தாலும் அது முக்கியமானது தான். அப்பதான் அதோட உண்மை தன்மையை நாம நெருங்கி போய் அதோட எக்ஸாக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க. இந்த டேட்டா எப்போ கலெக்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, கோவிட் ஸ்டார்ட் ஆன புதுசுல சைனால அந்த மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த நியூ வைரஸ் வந்து அந்த டைம்ல வூஹான் மார்க்கெட்ல தான் போய் கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல அந்த மார்க்கெட்டை மூடிட்டாங்க. அந்த சமயத்துல தான் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. போன வருஷமே இந்த டேட்டாவை வச்சு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, அந்த டேட்டால கோவிட் டிஎன்ஏவும் இருக்கு, ஹியூமனோட டிஎன்ஏவும் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல சைனா ரிப்பீட்டடா சொன்ன விஷயம் வந்து அந்த சாம்பிள்ஸ்ல கண்டிப்பா அனிமலோட டிஎன்ஏ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுதான் இப்போ உண்மை கிடையாதுன்னு புது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க. சைனா சொன்னது உண்மை கிடையாது, அந்த சாம்பிள்ஸ்ல கண்டிப்பா அனிமலோட டிஎன்ஏ இருக்கு. அண்ட் அந்த அனிமல் தான் ரக்கூன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி ரக்கூன் டாக்ஸ்ல இருந்து தான் கோவிட் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் முதலே சொன்னது போல ரக்கூன் டாக்ஸ் வந்து ரக்கூனும் கிடையாது, டாகும் கிடையாது. ரக்கூன் டாக்ஸ் வந்து நார்த் அமெரிக்காவை சேர்ந்த மேமல். நார்த் அமெரிக்கான்னு சொல்லும்போது அந்த இடத்துல குளிர் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ பேசிக்காவே இந்த ரக்கூன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபரோட தான் இருக்கும். அதாவது அதோட உடம்பு ஃபுல்லா முடியாதான் இருக்கும். அப்பதான் அந்த குளிர் தன்மையை அதால தாங்க முடியும். இப்போ ஸ்ப்ரெட் ஆனதா சொல்லப்படும் அந்த அனிமல் வந்து ரக்கூன் கிடையாது, அது வந்து தனி. இது வந்து ரக்கூன் டாக்ஸ் கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆச்சாம். ரெண்டுத்துக்குமே வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். இதோட பாடி ஷேப் வேற, அதோட பாடி ஷேப் வேற. இது ஒன்லி ரக்கூன் அண்ட் இது வந்து கொஞ்சம் டாக் போல தோணும். உடம்புல அந்த ஃபர் உள்ளதால ரக்கூன் போல தோணும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அது ரக்கூன் டாக்ஸ். இந்த ரக்கூன் டாக்ஸ் வந்து கேனிடுன்னு சொல்லப்படும் ஃபேமிலியை சேர்ந்தது. அண்ட் கேனிடு வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஃபாக்ஸ். இந்த ஃபாக்ஸோட இனம் அந்த கேனிட் ஃபேமிலியில இருந்து வந்தது. அண்ட் அந்த கேனிட்ஸ் மட்டும் தான் வின்டர் சீசன்ல ஹைபர்னேட் பண்ணுமா. ஹைபர்னேட் இஸ் நதிங் பட் வின்டர் சீசன்ல நல்லா தூங்குமா. இந்த ரக்கூன் டாக்ஸ்லயே ரெண்டு விதமான ஸ்பீஷிஸ் இருக்கு. ஒன்னு வந்து காமன் ரக்கூன் டாக், இன்னொன்னு வந்து ஜப்பானீஸ் ரக்கூன் டாக். வூஹான் மார்க்கெட்ல இருந்தது காமன் ரக்கூன் டாக்னு சொல்லப்படுது. இந்த அனிமல்ஸ் வந்து ஆம்னிவோரஸ்க்கு சம்பந்தப்பட்டது. ஆம்னிவோரஸ் அப்படின்னா மற்ற அனிமல்ஸையும் சாப்பிடும், இலைகளையும் பழங்களையும் சாப்பிடும். இதோட ஃபுட் வந்து ரோடன்ஸ் அண்ட் பெரிஸ். இந்த ரக்கூன் டாக்ஸோட இனம் ஒரிஜினலா எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா. காமனா இது வந்து சைனா, கொரியா, ஜப்பான்ல பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. அந்த இடங்கள்ல எல்லாம் இதோட நேம் வந்து தனுக்கின்னு சொல்வாங்களாம். அண்ட் இதை வந்து யூரோப்ல கூட பார்க்க முடியுமா. ஈஸ்ட் ஏஷியாவுக்கு சம்பந்தப்பட்டது தான். பட் யூரோப்புக்கு எப்படி போச்சுன்னா 1920s காலகட்டங்கள்ல சில ஃபர் ட்ரேடர்ஸ் இந்த அனிமல்ஸ் யூரோப்புக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதோட உடம்புல எக்கச்சக்கமான முடி இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பிசினஸ் பேஸ்ட் ஆங்கிள் 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஈஸ்ட் ஏஷியால இருந்து யூரோப்புக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் இன்னைக்கு யூரோப்ல இந்த ரக்கூன் டாக்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஏலியன் கார்னிவோர்ஸ் இன் யூரோப்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸ்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பிகாஸ் யூரோப்போட அந்த லோக்கல் எக்கோசிஸ்டம்ல இந்த அனிமல்ஸ் த்ரெட்டா கன்சிடர் பண்றாங்களாம். ஏலியன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. சோ அப்படிதான் இந்த ரக்கூன் டாக்ஸ் யூரோப்ல கன்சிடர் பண்ணுவாங்களாம். ஆனா யூரோப்ல தான் இந்த அனிமல்ல அந்த ஏலியன் ஆங்கிள் பாக்குறாங்க. ஆனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா உல்டாவா பாக்குறாங்க. சில ஃபோக்லோர்ஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தனுக்கிய இந்த ரக்கூன் டாக்ஸ் நல்ல சைனா பார்ப்பாங்களாம். எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் பேஸ்டா நல்ல லக்கியான அனிமல் இது அப்படின்ற ஆங்கிள் பார்க்கப்படுது. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த டாங்கியோட போட்டோ வச்சு என்னைப்பா யோகம் வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே போல ஜப்பான்ல இந்த தனுக்கி தான் அவங்களுக்கு யோகம்னு சில ரிப்போர்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சோ ஓகே, இதெல்லாம் ரக்கூன் டாக்ஸ் பத்தின இன்ஃபோ. இப்போ இந்த ரக்கூன் டாக்ஸ் எதுக்கு சைனா ஊஹான் மார்க்கெட்ல வித்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பல டெக்கேட்ஸாவே இந்த அனிமல்ஸ் வந்து அதோட ஃபருக்காக ஃபார்ம் செய்யப்பட்டுக்கிட்டே வந்தது. ஸோ அப்படி பிசினஸ் பேஸ்டா இந்த ரக்கூன் டாக்ஸ் பார்க்கப்படுது. ஈவன் சில ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூஜ் ஷேர் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் யூஎஸ் பர்ச்சேஸ் பண்ணுமா. ஸோ அந்த ஹியூஜ் டிமாண்டை ஈக்குவலைஸ் பண்ண செல்லர்ஸ் வந்து இந்த ரக்கூன்
ரக்கூன் டாக்ஸை சின்ன சின்ன இடங்கள்ல கூட வச்சு வளர்ப்பாங்களாம். அப்படி வளர்க்கும் போது அந்த அனிமல்ஸ் வந்து மற்ற அனிமல்ஸ் கூட கனெக்ட் ஆகும். அதனால டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம மைண்ட்ல வந்து நிற்கும் கேள்வி என்னன்னா, நமக்கு தோணும் இந்த ரக்கூன் டாக்ஸ் மூலமா இப்படி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆனது இதுதான் முதல் தடவையா அப்படின்னு. அதுக்கு பதில் வந்து 2003ல சார்ஸ் வைரஸ் அவுட் பிரேக் வந்தது ஞாபகம் இருக்கா? அந்த அவுட் பிரேக்ல கூட இந்த ரக்கூன் டாக்ஸ் தான் வந்து லிங்க் ஆச்சுன்னு சம் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்போ எப்பவோ கூட இதே அனிமலால தான் அப்போ வந்த டிசீஸ்க்கும் கனெக்ட் ஆச்சு. இப்பவும் அதே அனிமலால தான் கொரோனா வைரஸ் வந்ததுன்னு புது ஸ்டடியில கண்டுபிடிச்சாங்க. அதுதானான்னு இன்னும் கன்ஃபார்மா கண்டுபிடிக்க நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இதெல்லாம் தான் கோவிட் இதனால தான் வந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்ட லேட்டஸ்ட் டீடைல்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். until then bye.